ரொம்ப பேசும்போது ரொம்ப தடுமாற்றமாகவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் நான் வீக்கா இருக்க மாரி எனக்கே தோணுச்சு. கொஞ்சம் எனக்கே லேக் ஆற மாரி எனக்கே கொஞ்சம் ஃபீலா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன லேக்ன்னு நானே இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு கியூடி டெக்னாலஜிஸ். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தர் எப்படி பிளேஸ் ஆயிருக்காரு, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸா ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் பேரு? என் பேரு பிரவீன்ராஜ். நீங்க வந்து எப்ப பாஸ் அவுட்? நான் 2022 பாஸ்ட் அவுட். என்ன டிகிரி எடுத்தீங்க? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். 2 இயர்ஸ் பேக் இருக்கு. ஸோ என்ன கோர்ஸ் எடுத்துருக்கீங்க நீங்க? இங்க ஜாவா ஃபுல் ஸ்டாக். ஓகே, அது ரெக்கமெண்ட் பண்ணுங்க. the ரிலேட்டிவ் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபீல் லைக் எப்படின்னா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க இன்ஸ்டியூட்ல படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நான் நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நான் நல்ல ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் கோடிங் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனால். அதுக்கப்புறம் நான் ஆப்டிடியூட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எடுத்த சாருமே நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனந்த் சாருன்னு சொல்லிட்டு அவங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ ஆன்லைன் ட்ரைனிங் தான். அவங்களுமே ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆன்லைன் ட்ரைனிங். சோ அதுல வந்துட்டு உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு. டவுட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா கிளியர் பண்ணிட்டீங்க. எல்லாமே நல்லா ஈஸியாக கிளியர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? ஒரு 3 to 4 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சோ லாஸ்டா நீங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அதுல நீங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருந்தீங்க. சோ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? அதுல வந்துட்டு லேக் ஆஃப் நாலேஜ்ல தான் பேஸ்டாக இருந்தது. லேக் ஆஃப் நாலேஜ் தான். ரொம்ப பேசும்போது ரொம்ப தடுமாற்றமாகவே இருந்துச்சு சொல்லப்போனால். அதுக்கப்புறம் ஸ்டோரி ஓவர் கம் டு ரெக்கவரி. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் நான் வீக்காக இருக்க மாதிரி எனக்கே தோணுச்சு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு கம்பெனி கஸ்டமர் சென்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்கும்போது எனக்கு மோஸ்ட்லி அதனால் கொஞ்சம் எனக்கே லேக் ஆகிற மாதிரி எனக்கே கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன லேக்ன்னு நானே இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். எதில் நான் இப்போ வீக்காக இருக்கேன், என்ன இதில் இப்போ சென்டர் ஆஃப் பேக் எதில் நான் இப்போ வீக்காக இருக்கேன்னு நான் அனலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன் கம்பெனியில். ஸோ எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன இதுல சப்போர்ட்டிவா இருந்துச்சு? நீங்க அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அது சொல்லுங்க. இந்த ஹெச்ஆர் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்காங்க. அப்பப்போ வர ஓப்பனிங் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானும் அது எனக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஜாவா பொசிஷனா, ஜாவா பேஸ் பண்ண பொசிஷனா அப்படின்ட்டு எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி அப்படி இது பண்ணுறது.